உசுமாக்கி ஸ்பைரல் இன்டு தி ஹாரர். இது ஒரு ஹாரர் அனிம். எந்த அளவுக்கு ஹாரர்னா, ஒருவேளை இந்த அனிமை பிளாக் அண்ட் ஒயிட்ல தரலனா ஸ்கிரீன் முழுக்க ரத்தமா தான் இருக்கும். அந்த அளவுக்கு வியர்டான பிளட் கலர் நிறைஞ்ச அனிம். ஆரம்பிச்சிருவோம். எபிசோட் 1, உசுமாக்கி ஸ்பைரல் இன்டு தி ஹாரர். இந்த சீரீஸ் முழுக்க ஸ்பைரல் ஷேப்பை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸ்பைரல் ஷேப்பை ஜாப்பனீஸ்ல உசுமாக்கின்னு சொல்லுவாங்க. இந்த சீரீஸும் ஸ்பைரலை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால ஸ்பைரல்னு வர இடம் ஃபுல்லா நம்ம உசுமாக்கின்னு யூஸ் பண்ணுவோம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல கிரி அப்படிங்கிற பொண்ணு தன்னோட ஊரை காமிச்சு, இதுதான் என்னோட ஊரு குரோசோ. இந்த ஊர்ல சில காலங்களில் ஏதோ வித்தியாசமா நடக்குது, ஏதோ தப்பா நடக்குது, அதை பத்தி தான் உங்ககிட்ட சொல்ல போறேன்னு சொல்றான். இப்போ கிரி தன்னோட பாய் ஃப்ரெண்டுக்காக குரோசோவோட ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். தன்னோட பாய் ஃப்ரெண்டும் வந்தாச்சு. இப்போ தன்னோட பாய் ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. குரோசோவோட ஸ்ட்ரீட்ல 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ குரோசோவோட பாய் ஃப்ரெண்ட் சுஜி ஏதோ பயம் கலந்த ஒரு குழப்பத்தோட தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்து, இந்த ஊரை விட்டு போறதை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கறான். அதுக்கு கிரிக்கு ஒன்றும் புரியல. சுச்சி, இந்த ஊர்ல சில காலங்களா ஏதோ தப்பா இருக்கு. இந்த ஊரோட நீரோடைகள்ல சுழல் உருவாகுது, இந்த ஊரோட காத்துல சூறாவளி உருவாகுது, ஏதோ வித்தியாசமா நடக்குது அப்படின்னு சொல்றான். கிரிக்கு அப்பவும் ஒன்றும் புரியல. சந்தேகத்தோட பாக்குறான். தன்னோட அப்பாவை அந்த ஊரு பாதிச்சிருக்கணும், அவரு சில காலங்களா ரொம்ப வித்தியாசமா வியர்டா நடந்துக்கிறாருன்னு சுச்சி சொல்றான். எந்த அளவுக்கு வியர்டா நடந்துக்கிறாருன்னா, நாள் முழுக்க தன்னோட ரூம்ல படிச்சுக்கிட்டே இருக்காருன்னு, படிச்ச நேரம் போக ஸ்பைரல் ஷேப்ல இருக்கிற பொருட்களை கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த உசுமாக்கி கலெக்ஷன்ஸோடையும் நாள் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்றாருனோ, அப்படி எப்போதான் அந்த உசுமாக்கி கூட அவர் இருக்காரோ இல்ல அந்த உசுமாக்கிய பாக்குறாரோ, அப்போ கண்கள் ரெண்டும் இண்டிபெண்டா, அதாவது ரெண்டும் ஒரே பக்கம் நகராம ஆப்போசிட் சைட்ல ரொட்டேட் ஆகிறதாவும் சொல்றான். ஒரு நாள் நைட் டின்னர்ல அவரோட சூப்ல ஸ்பைரல் ஷேப் உசுமாக்கி ஷேப் கேக் இல்லைன்னு சண்டை போட்டதாகவும், அப்படி அந்த உசுமாக்கி ஷேப் கேக் சூப்ல இல்லைன்னு அந்த சூப்பை கலக்கி அதுல உருவாகிற சுழலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவர் டின்னர்ல சாப்பிட்டாருன்னு சொல்றான். இன்னும் மோசமா, தான் குளிக்க போகும்போது அவரோட பாத் டப்ல இருக்க தண்ணியில உசுமாக்கி இல்லன்ட்டு அந்த தண்ணியும் கலக்கி ஒரு சுழலை தண்ணியில உருவாக்கி அதுக்கப்புறம் தான் குளிக்கவே போனாருன்னு சொல்றான். எப்பெல்லாம் தன்னோட அப்போ உசுமாக்கிய பாக்குறாரோ, உசுமாக்கி கூட இருக்காரோ, அப்பெல்லாம் வியடா நடந்துக்கிறாருன்னு, பேய் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாருன்னு, அவரோட கண்கள் ரெண்டும் அந்த மாதிரி ஆப்போசிட் சைட்ல ரொட்டேட் ஆகுதுன்னு, உசுமாக்கி இல்லைன்னா ரொம்ப கோவப்படுறாரு அப்படின்னு தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லி முடிக்கிறான். அப்பவும் கிரி ஒன்னும் புரியாம சந்தேகத்தோடய பாக்குறான். இதெல்லாம் நீ கண்ணால பாக்குற வரைக்கும் உனக்கு இதெல்லாம் வித்தியாசமா தான் தெரியும். இந்த ஊரை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு, எங்க அப்பாவையும் பாதிச்சிருச்சு, இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியலன்னு ஒரு பயத்தோட சொல்லி முடிக்கிறான். இவங்க பேசிட்டு இருக்க அந்த நேரம் கிரியை கிராஸ் பண்ணி ஒரு சூறாவளி போகுது. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு 2 பேரும் வீட்டுக்கு போயாச்சு. கிரி தன்னோட வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்குள்ள யாரோ பேசுற சத்தம் கேக்குது. கிரியோட அப்பா, நம்ம ஹீரோயினோட அப்பா, இந்த பானம் மண் பானம் மாதிரியான பொருட்களை செய்யறவரு, அவரோட குரல் கேக்குது. கூடவே வேற யாரோட குரலும் கேக்குது. யாருன்னு போய் ரூம்குள்ள எட்டி பாக்குறான். தன்னோட அப்பா, ஹீரோவோட அப்பா, சுச்சியோட அப்பா கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்காரு. அவரோட வீட்டுக்கு சுச்சியோட அப்பா வந்திருக்காரு. அவர் கிரியோட அப்பா கிட்டயும் கொஞ்சம் வியர்டா தான் பேசுறாரு. அவர் பேச வந்த விஷயம், சுச்சியோட அப்பாவை பார்க்க வந்த விஷயம் என்னன்னா, தன்னோட அப்பா பானை செய்யறவர் இல்லையா, சோ அவர்கிட்ட ஒரு பொருளை செஞ்சு தர சொல்லி ஆர்டர் கொடுக்கறதுக்கு வந்திருக்காரு. அதுவும் ஒரு ஸ்பைரல் ஷேப்டு உசுமாக்கி ஷேப்டு ஒரு விஷயத்த பண்ண சொல்லி கேட்கிறாரு. உசுமாக்கிய பத்தி பெருமையா பேசுறாரு. உசுமாக்கிய பத்தி பேசும்போது வியர்டா நடந்துக்கிறாரு. அந்த உசுமாக்கிக்குள்ள ஏதோ பவர் இருக்கிறதாவும், அதுதான் எல்லா ஷேப்போட புனிதமான ஒண்ணுன்னு ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாரு. சோ உசுமாக்கி ஷேப்ல ஒரு பொருளை செய்ய சொல்லிதான் கிரியோட அப்பா கிட்ட சுச்சியோட அப்பா சொல்லிட்டு இருக்காரு. இத ரூம்க்கு வெளியே இருந்து சுச்சி பார்த்துட்டு இருக்கா. இப்போ கிரி ஸ்கூல்ல தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கா. அவரோட ஃப்ரெண்டோட பேரு அசாமி. அவ பக்கத்து ஊரான மிடியோரியமா அப்படிங்கிற ஊர்ல இருந்து வந்திருக்கா. இப்போ கிரி கூட ஒன்னா படிக்கிறான். அந்த மிடியோரியமா ஊர்ல ஒரு ஹை ஸ்கூல் இருக்கு. அந்த ஹை ஸ்கூல்ல தான் இப்போ சுச்சி படிக்கிறான். கிரியோட லவ்வர் இவங்க தான் படிக்கிறான். அதை பத்தி பேசிட்டு இருக்கா. நாங்க மிடில் ஸ்கூல் வரைக்கும் ஒன்னா தான் இருந்தோம், மேக்சிமம் ஒரு நாள் கூட பிரிஞ்சது இல்லைன்னு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அசாமி, பிரிவு உங்களோட கவலை எனக்கு புரியுது, உண்மையை சொல்ல போனா எனக்கு கொஞ்சம் ஜெலஸா இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கு கிரி, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லையா, நீ யாரையாச்சும் லவ் பண்றியா அப்படின்னு கேட்கறா. அதுக்கு அசாமி, என் டைப்ல இந்த ஊர்ல யாரும் இல்லை, இது வரைக்கும் நான் யாரையும் லவ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவங்க பேசிட்டு இருக்க அந்த நேரம் விண்டோல இருந்து காத்து அடிக்குது. அந்த காத்து அவங்களோட முடி எல்லாத்தையும் அசைக்குது. அசாமியோட நெத்தியில ஒரு மார்க் ஒன்று தெரியுது, ஒரு தழும்பு. அதை பார்த்துட்டு கிரி அது என்னதுன்னு கேட்கறான். அதுக்கு அசாமி சொல்றான், சின்ன வயசுல எனக்கு ஒரு பையன் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, அவனை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஒரு ஸ்டண்ட்டை பண்ணேன், அதெல்லாம் ஆக்சிடென்ட்ல கிடைச்ச தழும்பு தான் இது அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத யாரோ ஒருத்தன் டோருக்கு வெளியே நின்று இவங்களை பார்த்துட்டு இருக்கான் அமைதியா. யாருன்னு தெரியல. பப்ளிக் சீனை கட் பண்ணா கிரியும் அசாமியும் குரோசோவோட ரயில்வே போறாங்க. எதுக்குன்னா, அவனோட பாய் ஃப்ரெண்ட் ஸ்கூல் விட்டு வர நேரம். ஸோ அவனை பார்க்கறதுக்காக, அசாமியை அவனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்காக கிரி அவளையும் அவங்க கூட்டிட்டு போயிருக்கான். ரயில்வே ஸ்டேஷன் போறாங்க.
என்ட்ரன்ஸ்ல ஒரு பையன் கையில லெட்டரோட நின்றுட்டு இருக்கான். யாருக்கோ வெயிட் பண்ற மாதிரி நின்றுட்டு இருக்கான். இவங்க வந்த உடனே பயப்படுறான். கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் இருந்தாலும் அவன் கொடுக்கல. பயத்தோடய வேர்த்தபடி நின்றுட்டு இருக்கான். இவங்க அந்த என்ட்ரன்ஸை தாண்டி உள்ள போறாங்க. உள்ள போய் மிடியோரியம்மோட அந்த ஊரோட ரயில்வே ஸ்டாப்பிங்ல வெயிட் பண்றாங்க சுச்சிக்காக, கிரியோட பாய் ஃப்ரெண்டுக்காக. சுச்சியோட ரயிலும் வருது. சுச்சி வந்த உடனே கிரி வெல்கம் பண்ணிட்டு அவனோட ஃப்ரெண்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். இவதான் அசாமி, இவதான் என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல சுச்சிக்கு ஏதோ தப்பா படுது. பயப்படுறான். அங்க இருந்து கிரிய கையை பிடிச்சி இழுத்துட்டு ஓடுறான். எங்களுக்கு வேலை இருக்கு, நாங்க ஒன்னு அப்புறம் பாக்குறோம் அப்படின்ட்டு அசாமிட்ட சொல்லிட்டு ஓடுறான். கிரிக்கு ஒன்னும் புரியல, அசாமிக்கும் ஒன்னும் புரியல. கூட்டிட்டு ஓடிட்டு இருக்கான். அப்போ சுச்சி கிரி கிட்ட, உனக்கு அது தெரியலையா, அவளும் ஒரு உசுமாக்கியால பாதிக்கப்பட்டிருக்கா, உனக்கு அது தெரியலையா, என்னால அதை ஃபீல் பண்ண முடியல அப்படின்னு சொல்றான். இப்போ கிரிக்கு ஒன்னும் புரியல, சந்தேகத்தோடயே பாக்குறான். அடுத்தது என்ன, வீட்டுக்கு போயாச்சு. கிரி தன்னோட வீட்டுல இருந்து அவங்க அப்பா கூப்பிடுற சத்தம். அவங்க அப்பா கிரியை கூப்பிட்டு, இது கொண்டு போய் சுச்சியோட அவங்க அப்பா கிட்ட டெலிவரி பண்ணிடு, அவர் கொடுத்த ஆர்டரை செஞ்சு முடிச்சாச்சு, நீயே போய் டெலிவரி பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு கிரி கிட்ட கொடுத்து அனுப்புறாரு. கிரியும் அதை வாங்கிக்கிட்டு சுச்சியோட வீட்டுக்கு போறா. சுச்சியோட அப்பா கிட்ட கொடுக்க, தன்னோட லவ்வரோட அப்பா கிட்ட டெலிவரி கொடுக்கறதுக்கு போறா. வீட்டுக்கு போய் காலிங் பெல் அடிக்கிறா. சுச்சியோட அப்பாவும் வராரு. வந்தவரு கிரியை பார்த்து, ஓ நீயே கொண்டு வந்துட்டியா, உனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையா அதில் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு கிரி, இல்ல எனக்குலாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை, இந்தாங்க உங்க டெலிவரின்னு கொடுக்க, இது நான் டெலிவரியை வாங்கிக்கிறேன், அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்றேன், அது உனக்கு ரொம்ப பிடிக்கும் பாரு அப்படின்னு தன்னோட நாக்க ஃபுல்லா வெளியே நீக்கி உசுமாக்கி ஷேப்ல சுருட்டி ஸ்பைரல் ஷேப்ல தன்னோட நாக்க மாத்தி எச்சி ஒழுக ஒரு ஏலியன் மாதிரி வியர்டா ஒரு விஷயத்த பண்றாரு. அதை பார்த்து பயந்த கிரி கத்திக்கிட்டு ஓடுறா. அந்த வீட்டோட என்ட்ரன்ஸை தாண்டும் போது இன்னும் ஒருத்தன் ஒரு பார்சலை, ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரியான ஒரு சர்க்கிள் ஷேப்ல ஒரு பொருளை டெலிவரி பண்ண வரான். இந்த பக்கம் கிரி கத்திக்கிட்டு வெளியே ஓட இவன் உள்ள போறான். உள்ள போய் காலிங் பெல் அடிக்கிறான். திரும்ப சுச்சியோட அப்பா வராரு. அதுக்கப்புறம் இங்க என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ சுச்சி எங்கேயோ ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு அசாமி வரா. ரெண்டு பேரும் கோயின்சிடன்ஸா மீட் பண்ணிக்கிறாங்க. அசாமி சுச்சியை கூப்பிட்டு, இது வரைக்கும் என்னை பாக்குற பசங்க பூரா என் கையை பிடிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க, இது வரைக்கும் என்னை யாரும் அவாய்ட் பண்ணதில்ல உன்னை தவிர, எதுக்காக என்ன அவாய்ட் பண்ற அப்படிங்கிற மாதிரி ஏதோ சுஜி மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரியே பேசுறா. தன்னோட ஃப்ரெண்டோட லவர் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி பேசுறா. ஆனா சுச்சிக்கு அவளை பார்த்தா சரியா படல. ஏன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன்லயே பார்த்து பயந்து ஓடனாலையா, ஸோ அவளும் அந்த உசுமாக்கியால பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு இப்பவும் பயப்படுறான். இப்பவும் உணர்றான். அவளோட நெத்தியில ஏதோ கவனிக்கிறான். அவளோட நெத்தியில ஏதோ உசுமாக்கிய உணர்றான். அசாமியை பார்த்து பயந்துகிட்டே அவ பேசுறத கண்டுக்காம அந்த உசுமாக்கிய பத்தி கேட்கறான். உன் நெத்தியில என்னது, உன் நெத்தியில என்னது, அதை காட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு அசாமி, இந்த தலைமை பத்தி கேட்கறியா, இதை நான் கிரி கிட்ட சொன்னேன், அவதான் அவன்கிட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, உனக்கு அதை பிடிக்கும் பாரு அப்படின்ட்டு தன்னோட முடியை விளக்கி காட்டுறான். அந்த இடத்துல நிலா ஷேப்ல இருந்து அவளோட தழும்பு போய் இப்ப உசுமாக்கி ஷேப் எடுத்திருக்கு. கிரிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பயத்துல அதுக்கு சுச்சி அதை பார்த்து, அந்த தழும்பு ஒன்றும் நிலா ஷேப்ல இல்ல, அது ஒரு உசுமாக்கி, நீ உசுமாக்கியால பாதிக்கப்பட்டிருக்க, ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிருச்சு, ஒழுங்கு அந்த டவுனை விட்டு போயிரு, இல்லைன்னா உனக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு அசாமி அலறா, நான் எதுக்கு டவுனை விட்டு போகணும், இது வரைக்கும் இந்த மாதிரி ஒண்ணு நான் யாருக்கிட்டையும் உணர்ந்தது இல்ல, எதுக்கு நீ என்ன அவாய்ட் பண்ற, எனக்கு இந்த ஃபீலிங் வித்தியாசமா இருக்கு, என்ன எதுக்கு இந்த டவுனை விட்டு போக சொல்ற அப்படின்னு சுச்சி மேல சுச்சியை லவ் பண்ற மாதிரி பேசுறா. அசாமி அலறா, சுச்சி நான் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன், இங்க இருந்து போயிரு, அது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருச்சு, இந்த ஊர்ல ஏற்கனவே நிறைய கெட்டது நடந்துட்டு இருக்கு, ஓனத்திலயும் அதே உசுமாக்கி ஒழுங்கா அந்த ஊரை விட்டு போயிரு அப்படின்னு சொல்றான். ஆனா அவ இவன் மேல இன்ட்ரெஸ்டோடய பேசிட்டு இருக்கா, அழுந்துட்டே பேசுறா. பட் சுஜியால அதை ஏத்துக்க முடியல. பயந்துட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுறான். அசாமி அந்த இடத்துலயே வந்துட்டு நின்றுட்டு இருக்கான். இப்போ இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சு எவ்வளவு நாள்னு தெரியல. ஒரு பணம் எரிக்கிற இடத்துல கூட்டமா இருக்கு. ரிலேட்டிவ், சுச்சியோட அம்மா, சுச்சியோட லவர் கிரீனு, சுச்சிக்கு சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. இறந்தது யாருன்னு பார்த்தா சுச்சியோட அப்பா. அவரோட உடலை தான் எரிக்கிறதுக்கு அங்க இருக்கிற ரிலேட்டிவ் எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. எப்படி இறந்தாருன்னு தெரியல. இப்போ சுச்சி கிரியோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் தனியா ஒரு விஷயம் பேசுறான். ஒன்னு கேட்கறான், எங்க அப்பா எப்படி இறந்தாருன்னு உனக்கு தெரியும் கிரி அப்படின்னு கேட்கறான். கிரி, ஆமா அப்கோர்ஸ், படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்துதானே இறந்தாரு அப்படின்னு கேட்கறான். அதுக்கு சுச்சி, இல்ல நாங்க அது ரிலேட்டிவ் கிட்ட சொன்ன போய் எங்க அப்பா எப்படி இறந்தாருன்னா, ஒரு நாள் நானும் எங்க அம்மாவும் எங்க அப்பா பிசிக்கலாவும் மென்டலாவும் ரொம்ப வீக்கா அன்ஸ்டேபிளா இருக்காருன்னு ட்ரீட்மெண்ட்க்கு கூட்டிட்டு போறான்னு வீடு முழுக்க அவரை தேடணும். ஆனா எங்க அப்பா எங்கேயுமே இல்லை. அவரோட ரூம்ல ஒரே ஒரு ரவுண்ட் ஷேப் பாக்ஸ் மட்டும் இருந்துச்சு. அந்த பாக்ஸ் இது வரைக்கும் எங்க வீட்டுல இல்ல, புதுசா இருந்தது. அதை ஓபன் பண்ணி பார்த்தோம். உள்ள பார்த்தா எங்க அப்பா இறந்து போய் கண்ணுலயே பார்க்க முடியாத கோரமா கிடந்தாரு அப்படின்னு சொல்றான். அவர் எப்படி இருந்தாருன்னா, அவர் உயிரோட இருக்கும் போதே யாரோ அவரை ஸ்பைரல் ஷேப்ல எலும்பு தசை எல்லாத்தையும் உடைச்சி சுருட்டி பாக்ஸ்குள்ள திணிச்ச மாதிரி இருந்துச்சு. அதை பார்க்கும் போது பயப்படுறதா இந்த அப்பா இறந்துட்டாருன்னு கவலைப்படுறதானே தெரியல. அந்த அளவுக்கு கொடூரமான காட்சி. இதெல்லாம் எப்படி ரிலேட்டிவ்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம தான் எல்லாத்திட்டையும் படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு போய் சொல்லுவோம். எங்க அப்பா உசுமாக்கியால தான் இறந்தாரு அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இதை பத்தி பேசிட்டு இருக்கும் போதே அங்க இருக்கிற ரிலேட்டிவ் எல்லாரும் வானத்தை நோக்கி கையை காட்டி ஏதோ சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க அப்பா உடல் எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த உடல் எரிய அதோட புகை டனல் வழியா வெளியே மேல போயிட்டு இருக்கு. அந்த மேல போயிட்டு இருக்க புகையெல்லாம் சேர்ந்து வானத்துல உசுமாக்கி ஷேப் எடுக்குது. அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு தான் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வானத்தை நோக்கி கையை காட்டிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த ஸ்பைரல் ஷேப்ல இருக்க புகை அந்த ஊருக்குள்ள இருக்க டிராகன் ஃபிளை அப்படிங்கிற ஒரு குளத்தை நோக்கி போகுது. அந்த குளத்துல இறங்குது. நடந்துட்டு இருக்கும்போது சுச்சியோட அம்மா மேல கையை காட்டி கத்த ஆரம்பிக்கிறாங்க, பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ரிலேட்டிவ் சுச்சின்னு எல்லாரும் காம்ப்ரமைஸ் பண்ண பாக்குறாங்க. பட் இருந்தாலும் அவங்க அடங்கல, கத்துறாங்க, பயப்படுறாங்க. வானத்தை பார்த்து போதும், முடிஞ்சதுதான், இதுக்கு மேல நிறுத்துங்க அப்படின்னு கத்துறாங்க. என்னன்னு புரியல. சுச்சி என்னன்னு கேக்குறான். எங்க அம்மா மேல கையை காட்டி அவங்க பாரு உங்க அப்பா மேலதான் இருக்காரு, என்னால அவர் பார்க்க முடியும்னு காட்டுறாங்க. மேல பார்த்தா அந்த புகையில அந்த உசுமாக்கி ஷேப்ல கொஞ்ச நேரத்துக்கு சுச்சியோட அப்பாவோட மூஞ்சி தெரிஞ்சிட்டு மறைஞ்சு போகுது. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. ஆம்புலன்ஸ் வர சொல்லி எங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. சுச்சியும் அம்மா கூடயே போயிடறான். கிரி இங்கதான் இருக்கா, நடந்து போயிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துல கிரியோட ஃப்ரெண்ட் அசாமி வர. அசாமியை மீட் பண்றான். கிரி அசாமியை பார்த்து நீங்க என்ன பண்றேன்னு கேட்க, நான் உன்னை பார்க்க தான் வந்தேன், நீங்க எல்லாரும் துக்கத்துல இருப்பீங்க, சோ உன் கூட இருக்கலாம்னு வந்தங்கிற மாதிரி ஆறுதலா பேசுறான். கிரிக்கு ஹாப்பி. இவங்களாம் அசாமியும் கிரியும் பேசிட்டு இருக்கும் போது அவங்கள கிராஸ் பண்ணி ஒரு சூறாவளி போகுது. பார்த்து பயந்துடுறாங்க. அந்த சூறாவளி காத்துல அசாமியோட முடி விலகுது. உசுமாக்கி இருந்துச்சு இல்லையா, அந்த தழும்பு இருந்த இடத்துல, அவன் நெத்தியில உசுமாக்கி இருந்த இடத்துல இப்போ உசுமாக்கி ஷேப்ல ஒரு ஹோல் இருக்கு. நெத்தி ஓட்ட போட்டு உள்ள போயிட்டு இருக்கு. அந்த இடம் ஸ்பைரல் ஷேப்ல. கிரி அதை பத்தி என்னன்னு கேக்குறா. அவ ஒண்ணுமே சொல்லாம அங்க இருந்து ஓடி போயிடுறான். சுத்திட்டு இருக்கு. பட் அவன் நிக்கல, ஓடிட்டான். கிரி கத்துறா. கிரியோட ஃப்ரெண்டு கத்துறாங்க, அலறாங்க. அப்படி இங்க ஹாஸ்பிட்டல் போனவங்க அவங்க அம்மா இன்னமும் காம்ப்ரமைஸ் ஆகல. பயத்துல அங்க இருந்த நர்ஸுங்க அவங்க கை காலை பிடிக்க ட்ரை பண்றாங்க. பட் இருந்தாலும் அவங்களையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. சுத்தி இருக்கிறவங்களாலையும் எங்க அம்மாவை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸ்பைரல் ஷேப்ல இருக்க எதை பார்த்தாலும் அலறாங்க, கத்துறாங்க. ஆனா அவங்களால காம்ப்ரமைஸ் பண்ண முடியல. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு சுவிட்சில தான் இருக்கா. எங்க அம்மாவுக்கு என்னாச்சுன்னு தெரியல. இப்ப கிரியை காமிக்கிறாங்க. கிரி ஸ்கூல்ல கிளாஸ் ரூம்ல உட்காந்து நடந்ததெல்லாம் நினைச்சு ஒரு குழப்பத்துல கவலையில உட்காந்துட்டு இருக்கா. கிளாஸ் ரூம்ல லெசன் போயிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு ஒரு பையன், அவன் பேரு கட்டாயமா, பார்க்க குண்டா இருப்பான், கொஞ்சம் அக்லியான பையன். உங்க கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. வெளியே மழை பெய்யுது. மழையில நனைஞ்சுக்கிட்டே ஸ்லோவா அந்த பையன் கிளாஸ் ரூம்குள்ள வரான். இவனை பார்த்து எல்லா பசங்களும் புள்ளி பண்றாங்க. ஏன் லேட்டுன்னு டீச்சர் கேட்க, இப்படி மழை பெய்யுது அதனால லேட் ஆயிடுச்சு சாரிங்கிற மாதிரி ஸ்லோவா பேசுறான். அவனோட மூவ்மெண்ட்டும் ஸ்லோவா இருக்கு நார்மல் ஹியூமன்ஸை விட. இவனை சுத்தி இருக்கவங்க எல்லாம் புள்ளி பண்றாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு சரி போய் உட்காரு அப்படின்ட்டு கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. கிளாஸ் முடிஞ்சு எல்லாரும் கிரவுண்டுக்கு போறாங்க. பிளே டைம் வாலிபால் விளையாண்டு இருக்காங்க. அதை கட்டாயமாவும் டீம்ல ஒருத்தனா இருக்கான். அவன் மூவ்மெண்ட் ஸ்லோவா இருக்கிறதுனால அவனால பாலை தடுக்க முடியல. ரொம்ப ஸ்லோவா இருக்கான். இதுல கோவமான அந்த டீம் மெம்பர்ஸ் அவன் கிளாஸ் ரூம்ல புள்ளி பண்ண அந்த பசங்க அவனோட ட்ரெஸ்ஸை கழட்டி உடம்புல ஒட்ட துணி இல்லாம தூக்கி பப்ளிக்கா வெளியே போட்டுறாங்க. அப்போ அவனோட முதுகுல உசுமாக்கி சிம்பிள் இருக்கு. முதுகு ஃபுல்லா உசுமாக்கியா இருக்கு. சிரிச்சிட்டு இருந்த அவனுங்க அதை பார்த்து யோசிக்கிறாங்க, அது என்னன்னு தெரியல. ஒன்னு கவனிச்சோம்னா உசுமாக்கியால பாதிக்கப்பட்ட எல்லாத்துக்கும் உசுமாக்கியோட சிம்பிள்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. அசாமியோட நெத்தியில உசுமாக்கி சிம்பிள் வந்துச்சு. இப்போ இந்த கட்டாயமாவோட முதுகுலையும் உசுமாக்கி சிம்பிள் இருக்கு. இதுல இருந்து இவனும் உசுமாக்கியால பாதிக்கப்பட்டிருக்கான். உசுமாக்கியால பாதிக்கப்பட்ட எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல உசுமாக்கியோட சிம்பிள் வருது. இப்போ இங்க அப்படியே சீனை கட் பண்ணா சுச்சியோட அம்மாவை காமிக்கிறாங்க. கிரி சுச்சியோட அம்மாவை ஸ்கூல் முடிஞ்சு பார்க்க போயிருக்கா. அவங்களோட தலைமுடி எல்லாம் மொட்டை அடிக்கப்பட்டிருக்கு. சுச்சி தொப்பியும் கையில கிளவுஸும் போட்டிருக்கான். அதே மாதிரி கிரியையும் போட சொல்லி கூட்டிட்டு போய் காட்டுறான் எங்க அம்மாவை. பார்த்துட்டு வெளியே வந்து என்னன்னு கேட்கறான், காரணத்தையும் சொல்றான். எங்க அம்மா உசுமாக்கி ஷேப்ல இருக்க எதை பார்த்தாலும் பயப்படுறாங்க. தலைமுடி சுத்தி இருக்க எந்த ஸ்பைரல் ஷேப்பை பார்த்தாலும் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சாங்க. அவங்கள எங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல. இதெல்லாம் தாண்டி ஒரு படி மேல போய் தன்னோட கைரேகையில உசுமாக்கி ஷேப் இருக்குன்ட்டு அதை பார்த்து பயந்து கத்திரிக்கோல் எடுத்து ரத்தம் சொட்ட சொட்ட அவங்களோட கைரேகைகளை வெட்டி எடுத்தாங்க. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதனாலதான் சுத்தி இருக்கிற எந்த உசுமாக்கி ஷேப்பையும் விட்டு வைக்கல. அவங்களோட தலைமுடியும் மொட்டை அடிச்சாச்சு. போய் அவங்கள மீட் பண்றவங்களோட தலைமுடியும் மறைச்சி கைரேகைகளை மறைச்சி இப்போதான் கொஞ்சம் அமைதியா இருக்காங்க. டாக்டர்ஸையும் அதே தான் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதனாலதான் உன்னையும் தலைமுடியை மறைச்சி கிளவுஸ் போட்டு கூட்டிட்டு போய் அம்மாவை காமிச்சாங்க மாதிரியும் சொல்றான். இவங்களுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. சுச்சிக்கும் கிரிக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ அசாமிய காமிக்கிறாங்க. கிரியோட ஃப்ரெண்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கா. தொப்பி போட்ட மாதிரி அவளை உசுமாக்கி சாப்பிட்டுட்டு இருக்கு. நெத்தியில ஒரு ஓட்டை இருக்கு. அதை மறைக்க தொப்பி போட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கா. அப்போ அவளை ஒரு பையன் அப்ரோச் பண்றான். அந்த பையன்
யாருன்னு பார்த்தோம்னா ஸ்டார்டிங்ல கிரியும் அசாமியும் கிளாஸ் ரூம்ல பேசிருக்கும் போது வெளியே நின்று ஏறி பார்த்தது இவன் தான். சுச்சியை இன்ட்ரோடியூஸ் பண்ண கிரி ரயில்வே ஸ்டேஷன் கூட்டிட்டு போகும்போது வெளியே லெட்டரோட நின்ன பையனும் இவன் தான். இவன் அசாமி லவ் பண்றான். சோ இப்போ இந்த இடத்துல அப்ரோச் பண்றான். இதை அசாமி யூஸ் பண்ணிக்கிட்டு இவனை யூஸ் பண்ணி கிரி உன கூப்பிட்டான்னு சொல்லி சுச்சியை கூப்பிடு அப்படின்னு சொல்லி ஒரு பார்க்கு சுச்சியை தனியா கூட்டிட்டு வா அப்படின்னு இவனை வச்சு கூட்டிட்டு வர வைக்கிறான். நீ கூட்டிட்டு வந்தீங்கன்னா உனக்கு நான் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கேன், அவனோட டேட்டுக்கு வரேன்னு போய் சொல்லி சுச்சியை கூட்டிட்டு வர சொல்றா. இவனும் போய் சுச்சியை கூட்டிட்டு வர. இப்போ இருட்டிருச்சு. அந்த பையன் சுச்சியை கூட்டிட்டு வரத்துக்கு போயிட்டான். அசாமி சுச்சியை கூட்டிட்டு வர சொன்ன இடத்துக்கு போறா. அவ போயிட்டு இருக்கும்போது கிரியை மீட் பண்றான். கோயின்சிடன்ஸா அவளும் தெரியாம அங்க வரா. கிரியும் சுச்சியை பார்த்து உன்னை நினைச்சுதான் நான் பயந்துட்டு இருக்கேன், உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க அசாமி திரும்பி ஏதோ தப்பா இருக்கு கிரி, என்னோட வலது கண்ணால என்னால பார்க்க முடியல, என்னன்னு பாரு அப்படின்ட்டு தொப்பியை கழட்டி காமிக்கிறான். அவன் நெத்தி பாதி நெத்தி உசுமாக்கியால ஓட்ட போடப்பட்டிருக்கு. அவரோட கண்ணும் அந்த இடத்துல எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம நின்றுட்டு இருக்கு. இதுக்கு மேல ஒரு கொடூரமான விஷயம் நடக்கும். அது சொல்றதோட நீங்க பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். இதை பார்த்து கிரி பயந்து ஓடிடுறா. அசாமி சுச்சியை வர சொன்ன இடத்துக்கு நடந்து போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த பையனும் சுச்சியை கூட்டிட்டு வந்துட்டான். சுச்சி கிரி கூப்பிட்டான்னு நினைச்சிட்டு அங்க வருவான். அந்த பையன் கிரி தான் கூப்பிட்டா அப்படின்னு சொல்லி வர சொல்லி இருப்பான் இல்லையா. ஸோ அங்க வந்து பார்த்தா அசாமி இருப்பான். இப்போ அந்த பையன் நீ சொன்ன மாதிரியே சுச்சியை கூட்டிட்டு வந்துட்டேன், நீ எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கியா, நீ சொன்ன மாதிரியே டேட்டிங் வரையா அப்படின்னு கேட்க நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன், சுச்சியை வர சொல்றதுக்காக தான் உன்னை யூஸ் பண்ணேன், டேட்டிங்கும் வர முடியாது, உன் கூட கேர்ள் ஃப்ரெண்டாகவும் இருக்க முடியாதுன்னு கேவலமா சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருப்பா. இந்த பையனுக்கு கோவம் வந்துடும். அசாமியை போய் கன்னத்திலேயே அறைவான். அரங்க அறையில தொப்பி கீழே விழுவோம். இப்போ முகத்தை பார்த்தா பாதி முகம் இருக்காது, உசுமாக்கியால ஓட்ட போட்டு போயிட்டு இருக்கு தலை. இப்ப பாதி தலை இல்ல. இந்த பையன் பக்கத்துல நின்றுட்டு இருப்பான். அசாமியை அடிச்சதுனால அசாமிக்கு பக்கத்துல நின்றுட்டு இருப்பான். அந்த ஸ்பைரல் அந்த உசுமாக்கி அந்த பையனையும் அசாமியோட தலை வழியா உள்ள இழுக்கும். நடந்துட்டு இருக்கும் போதே கிரி கத்திக்கிட்டு அந்த இடத்துக்கு ஓடி வருவா. அசாமியை பார்க்கறது அசாமியை தேடிட்டு தான் ஓடி வந்திருப்பா. அங்க வந்து பார்த்தா சுச்சி ஒரு மரத்து மேல ஏறி நின்றுக்கிட்டு பயத்துல கத்திட்டு இருப்பான். கிரியும் அங்க வர கிரி சுச்சியை பார்த்து என்னாச்சுன்னு கேட்பா. அசாமி அந்த பையனை முழுங்கிட்டா, அங்க போய் அங்கதான் நின்றுட்டு இருக்கான்னு காமிக்க அசாமி தன்னோட உடம்பையே தானே உள்ள இழுத்துக்கிட்டு இருப்பா. கிரியோ சுச்சியோ அதை பார்த்து பயந்துட்டு இருப்பாங்க. அவளோட உடம்பு ஓட்டை போட்டுக்கிட்டு வெளியே இருக்க பார்த்தெல்லாம் அந்த ஓட்டை வழியா உள்ள போயிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல மொத்த உடம்புமே மறைஞ்சு போயிடும். இவங்க என்ன ஆச்சுன்னு தெரியல. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றதுன்னே தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த எபிசோட் முடியுது. எபிசோடோட எண்டிங்ல கிரியோட வாய்ஸ் கேட்குது. இது வெறும் உசுமாக்கியோட ஸ்டார்டிங்னா இன்னும் இந்த ஊரும் நாங்களும் இந்த உசுமாக்கியால நிறைய அனுபவிக்க வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்றா. அதோட இந்த எபிசோட் முடியுது.